மகேஸ்வராய நமக. மம் குலதேவதாம்னியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல் நேயர்களுக்கு ஜோதிடரியம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். பாக்யாதிபதி சனியோடு உங்கள் ராசி அதிபதி சேர்வது மிகப்பெரிய லாபத்தையும் எதிர்பார்த்த பலனையும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு யோகம் பெற்ற மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் பொதுவாக சந்திராஷ்டமமோ வேதையோ இல்லாமல் இருந்தால் அந்த வாரம் சிறந்த வாரமாக அமையும். அதன்படி இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வேதை இல்லை. அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 28ஆம் தேதி முதல் மாசி மாதம் 5ஆம் தேதி வரை 11/2/2024 முதல் 17/2/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்பு. அதன்படி மிதுன ராசி என்பதே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேது பகவானும், 8ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும், பாக்கியஸ்தானத்திலே சூரிய பகவானோடு புத பகவான் அவரோடு சனி பகவானும், 10ஆம் இடத்திலே ராகு பகவானும், 11ஆம் இடத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு தனாதிபதியாகிய சந்திர பகவான் 9, 10, 11, 12 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்க காத்திருக்கின்றார். மிதுன ராசி என்பதே ஒவ்வொரு நாளும் நமக்கு சுபபலன்கள் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அதன்படி இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை 11/2/2024 திதி வளர்புறையில் வரக்கூடிய துவிதியை திதி, சதய நட்சத்திரம், சித்தயோகம் கூடிய சுப முகூர்த்த நன்னாள். அதாவது தை மாதத்தில் கடைசி முகூர்த்த நாள். அதுதான். அடுத்து திங்கட்கிழமை 12/2/2024 திங்கட்கிழமைக்கு வளர்புறையில் வரக்கூடிய திருதியை திதியும், நட்சத்திரம் இரவு 8 மணி வரை பூரட்டாய நட்சத்திரமும், அதன் பின்பு உத்திரட்டாய நட்சத்திரம் வருகிறது. அன்று முழுவதும் மரண யோகம். அடுத்து 13/2/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தமிழ் மாத பிறப்பு மாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கிறது. அன்றைய நாளில் திதி வளர்புறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியும், நட்சத்திரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உத்திரட்டாய நட்சத்திரம் மாலை 6 மணி வரையும் இருக்கிறது. அன்று சதுர்த்தி திதி. அடுத்து புதன்கிழமை 14/2/2024 அன்று திதியை பொறுத்தளவுக்கு இரவு 7 மணிக்கு மேலே பஞ்சமி திதியும், மாலை 5 மணி வரை ரேவதி நட்சத்திரமும் நடக்கிறது. அதன் பின்பு அன்று முழுவதுமே மரண யோகம் இருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை, அதாவது 15/2/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை 4:30 மணி வரை சஷ்டி திதியும், அதன் பிறகு சப்தமி திதியும் வருகிறது. அன்றைய தினம் மதியம் 3:30 மணி வரை அஸ்வினி நட்சத்திரம், அதன் பிறகு பரணி நட்சத்திரம் வருகிறது. அன்றைய தினம் சுப முகூர்த்த நாள். அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு 15/2/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு சுப முகூர்த்த நாள். அடுத்து 16/2/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அதாவது மாலை 3 மணி வரை மதியம் 3 மணி வரை சப்தமி திதி, அதுக்கப்புறம் அஷ்டமி திதி வருகிறது. அதுக்கு அதே மாதிரி பகல் மதியம் 2:30 மணி வரை பரணி நட்சத்திரம், அதன் பின்பு கார்த்திகை நட்சத்திரம் வருகிறது. அது ஒரு அருமையான நாள். என்ன அஷ்டமி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நாள். அன்னைக்கு ரத சப்தமி. அடுத்த இந்த வாரத்தின் கடைசி நாள் 17/2/2024 சனிக்கிழமை அன்னைக்கு திதி மதியம் 2 மணி வரை அஷ்டமி திதி, அதன் பின்பு நவமி திதி வருகிறது. அதே மதியம் 2 மணி வரை மதியம் 2 மணி வரை கார்த்திகை நட்சத்திரம், அதன் பின்பு ரோஹிணி நட்சத்திரம் வருகிறது. அன்று முழுவதும் அமிர்த யோகம். அன்று பீஷ்டாஷ்டமி. அன்றே யோகமும் லாபமும் பெறக்கூடிய மிதுன ராசி என்பதே இந்த வாரத்தில் பொறுத்தளவுக்கு தனஸ்தானாதிபதியின் வருகை யோகத்தை கொடுக்கும். அவருடைய உச்சம் இன்னும் அதிக பலத்தை கொடுக்கும். பாக்கியத்தில் அமர்ந்து அந்த லாபத்தை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் தனபாக்கியம் இந்த வாரம் முழுவதும் பல்கி பெருகும். வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளும், தாய் தந்தை உறவுகளாலும் நல்ல பலன்கள், சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் கிடைக்கும். அதனால் பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஏற்றமே காண்பீர்கள். அதே மாதிரி வராக்கடன்கள் சேரும். வட்டி, கடன், தவணை இதையெல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் அடைபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு அருமையான வாரம். அடுத்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு சிறந்த நற்பலன்களை தரக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த பலன் இந்த வாரத்தில் நல்ல யோகத்தை கொடுக்குது. பணப்பொருளாதாரம் நல்ல சர்க்குலேஷன் நிறைய வரப்போகுது. அதே மாதிரி எதிர்பார்த்த பல விஷயங்கள், அதாவது தொழிலில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம், வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம், இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
அடுத்து வந்து உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னா வேலைப்பளு கடந்த வாரங்களில் வந்து நிறைய இருந்துச்சு. அந்த வேலைப்பளுவெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு அதாவது பகிர்ந்து அளிக்கப்பட்டு அப்படின்னு சொல்லும் இல்லையா, அந்த பகிர்ந்து அளிக்கப்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நிம்மதியான தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிதுனராசிக்காரங்களுக்கு கிடைக்கும், உத்தியோகஸ்தர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து உடல்நிலைகளை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து 6ஆம் இடத்தை விதி அவர் உச்சம் பெறக்கூடிய காரணத்தினால உடலையும் மனதையும் சற்று கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அதாவது பாக்கியஸ்தானத்தில் புதன் அமர்ந்து உங்களுக்கு இறைபலம் நல்ல வலுவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இருந்த போதிலும் செவ்வாயோட அனுகிரகம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால, அது ஒரு உச்சத்தில் உட்கார்ந்துருக்கனால கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்கள்லையும் மனம் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. அடுத்தபடியாக வந்து மாணவ செல்வங்களுக்கு, மிதுனராசி மாணவர்களே, உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து அருமையான வாரம். ஆசிரியர் மாணவருடைய உறவுகள் நன்றாக இருக்கும். கலை விளையாட்டுத்துறை சார்ந்த மாணவர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு நல்ல செய்தி அல்லது நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. எல்லாத்தையும் விட இந்த வாரம் உங்களுக்கு நண்பர்களாலும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி உங்களுடைய முயற்சியும் நல்ல பலனை தரக்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அடுத்து சுபமுகூர்த்தம். சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய அனைவருக்குமே, மிதுனராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் 2 நாட்கள் வந்து சுப நாட்களாகவும் ஒரு நாள் வந்து சுபமான நாளாகவும் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வாரத்தில் சுபமான செய்திகளை பேசலாம், சுபத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அடுத்து வந்து பெண்களுக்கு பாக்கியத்தில் அமர்ந்த புத பகவானால் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே வந்து கணவன் மனைவி உறவு பலப்படும். வெளியிடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது சுபமாக வந்து எங்கேயாவது வந்து சுற்றுலாக்களோ அல்லது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளோ நிச்சயமாக கிடைக்கும், பயன்படுத்திக்கலுங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் இந்த வாரம் வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். ராகுவால் உங்களுக்கு சொல்லும் எந்திர சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பியூட்டிஷியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி பங்குச்சந்தை, இதெல்லாம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு பெண்களுக்கு உண்டு. அதே மாதிரி வந்து சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் சுப செய்தி கிடைக்கும். அதாவது கல்யாணத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும், வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும், புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த வாரம் சுப செய்தி நிச்சயமாக கிடைக்கும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. அடுத்து தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் அதிகமான லாபமும் சில நேரங்களில் சில விரைய செலவுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் மிதுனராசி அன்பர்களே, இந்த வாரத்தை வந்து கொஞ்சம் நிதானமாக கடந்து போங்க, இந்த பெண்களுக்கு மட்டும். மற்றபடி மிதுனராசி அன்பர்கள் அனைவருக்குமே பொதுவாக சொல்லப்போனோம்னா யோகமான வாரம், எதிர்பார்க்குற பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். என்ன சந்திராசமோ வேதியோ இல்லாமல் இருந்தாலே அது ஒரு நல்ல விஷயம். அது இல்லாமல் இருக்கிறது இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல சுப செய்திகள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, பஞ்சமி திதியில் வந்து வாராகியம்மனையும், சதுர்த்தியில் விநாயகர் பெருமானையும், அஷ்டமியில் காலபைரவரையும் வழிபாடு பண்ணுங்கள். சகல நன்மைகளும் யோகங்களும் நிச்சயமாக கிடைக்கும். இனி நல்வாழ்த்துக்கள்.